மூலியமாக ஒரு மத்தியிலே தேவைய செய்தி எடுத்துக்கிற வாய்ப்பு கொடுத்த சபை போதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் பேச தெரிந்து கொண்ட வசனமானது மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த வருடத்தின் கடைசி நேரத்திலே நாம இருக்கிறோம். இந்த ஒரு வருட காலமாக நாம் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து அநேக காரியங்களை பெற்று அநேக ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். அநேகருக்கு நிறைவேறாத காரியங்களும் இருக்கிறதை பார்க்கிறோம். காரியங்கள் நிறைவேறினவர்கள் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், சாட்சி சொல்கிறோம். இந்த காரியங்கள் நிறைவு பெறாமல் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், எனக்கு நடக்கல அப்படின்னு மனம் கலந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? எப்படிப்பட்ட மன சூழ்நிலையில நம்ம இந்த கடைசி மாதத்தை சந்திக்கிறோம்? அடுத்த ஆண்டு ஒரு புதிய ஆண்டாக வரப்போகிறது. அதிலாவது எனக்கு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? என்னுடைய கஷ்டத்துக்கு விடிவு காலம் கிடைக்குமா? ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கலாம். ஏன் இந்த ஒரு வருட காலமாக இல்ல பல வருடங்களாக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுக்கல? அதுக்கு எனக்கு விடை தெரியாது. ஜெபிக்கிற ஜெபம் பலரற்ற போகிறதா? அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டதுதான். என்னுடைய ஜெபம் கேட்கப்படல. ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் தரப்படும். ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் கொடுக்கல? ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? அவன் என்னைக்காச்சும் இருக்காது யோசித்தது தான். அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு நம்மிடத்தில் காணப்படுமானால் நீங்கள் இந்த காரியத்தை முற்றிலுமாக மனதிலே வைத்துக் கொண்டவர்களாக காணப்படும். மத்தேயு 15வது அதிகாரம் 21 29வது வசனம் வரைக்கும் நாம இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கானானிய ஸ்திரியை பற்றி நாம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆசை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நான் கையேந்தும் பொழுது என்னுடைய கைகள் நிரம்பினதாக காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் நான் இதை கேட்க பொழுது அவர் எனக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஆசை. நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலாகவும் இன்னைக்கு அமையிருப்போம். ஏன் ஆண்டவர் எனக்கு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் சொல்லல? ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு தாமதம் பண்ணுகிறார்? அவருடைய சித்தம் தான் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்ம கொடுக்கிற பதில் இந்த கானானிய ஸ்திரீயினுடைய கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற பார்க்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 21 பார்க்கிறோம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து
கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன இஸ்ரவேலர்கள் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேதைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டார் என்று சொல்லப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கானானிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு நிகழ்வை இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரத்தில் போய் அவன் செய்யலாம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அவன் எத்தனை தடவை கேட்கிறான், எவ்வளவு நேரம் கேட்கிறான், அவனுக்கு பதில் எப்ப கிடைக்கிறது? தேவனுடைய பிள்ளைகள், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறது இல்லை. சில ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும், சில ஜபங்கள் தாமதப்படுத்துகிறது. ஏன்? தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இங்கே பார்க்கிறோம். ஒரு காரியம் நடந்ததும் அந்த 28வது ஸ்திரீயே ஒரு விசுவாசம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பெரிய விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? ஒரு துளி அளவு கூட அவிசுவாசம் இல்லாமல் முழுமையாக இயேசுவை நம்புகிற பொழுது ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்பதற்கு இந்த கதை இல்லை, இது ஒரு நடந்த நிகழ்வு, ஒரு சாட்சியாக என்னுடைய பிள்ளைகள். 4 காரியங்களை இந்த கானானிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்படி பெரிய விசுவாசம் பிறக்கிறது, எப்படி பெரிய விசுவாசம் ஜெயிக்கிறது, அதான் இங்கே பார்க்கணும். அந்த கானானிய ஸ்திரீயின் பெரிய விசுவாசம் இங்கே இருக்கிறது, ஜெயிக்கிறதை பார்க்கணும். ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்கிறதை பார்க்கணும். ஒரு பெரிய பிரச்சனையினால என்ன செய்கிறது? முதலாவது பெரிய விசுவாசம் கிடையாது. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதுதான் நீங்க முதல்ல வசனத்திலே பார்க்கணும். 22வது வசனம். அப்பொழுது அந்த ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். என்ன பார்க்கிறோம்? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அவளுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன? அவளுடைய மகள் பிசாசு பிடித்தவளாக கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை அவளுக்காக சகிக்க முடியல. தன்னுடைய மகள் படுகிற பாடைக்கு நினைத்தது செய்யல, சகிக்க முடியல. அவள் என்ன செஞ்சிருப்பான்? இயேசு அந்த பட்டணத்துக்கு வரும் வரைக்கும் அவளுக்கு சுகம் கிடைக்கும். அந்த திருச்சிகால் பட்டணத்து வழியாக ஆண்டவர் போகும் வரைக்கும் அப்படி செல்ல அவளுக்கு அவளுடைய மகளுக்கு குணமாகவில்லை. வேண்டிக் கொண்டிருப்பான். நிறைய தடவை என்ன செஞ்சிருப்பான்? வேண்டிக் கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லை, எத்தனையோ விதமான காரியங்களை அவள் செஞ்சிருப்பான். அலசி ஆராய்ச்சி பார்த்திருப்பான். வைத்தியர்கிட்ட போயிருப்பான், மந்திரவாதிகள்கிட்ட போயிருப்பான், பேய் ஓட்டங்கள்கிட்ட போயிருப்பான்,
பிசாசு விளக்குறவங்கள்ட்ட செஞ்சிருப்பான். ஆனா எங்கு சென்றாலும் அவளுக்கு அங்க என்ன செய்யலாம், குணம் கிடைக்கும். சரியான தீர்வு அவளுடைய வேண்டுதலுக்கு அங்கே கிடைக்கல. கடைசியாக அவள் என்ன நினைச்சிருப்பாள், ஆண்டவர் அந்த காலகட்டத்திலே செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் கேள்விப்படுத்தவர். அவரிடத்தில் போனால் எனக்கு நிச்சயம் என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி அவன் நம்பினவளாக அங்கே காணப்படுகிறார். முழுவதுமாக முற்றிலுமாக இயேசு தவிர என்னுடைய மகளை யாராலும் குணமாக்க முடியாது. ஏன்னா இத்தனை காலம் கூட நான் அரசுக்கிட்டேன், அனைவரை பார்த்துட்டேன். அவரிடத்துல என்ன செய்யல, என்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கல. இயேசு தவிர பெரிய விசுவாசம் அவரிடத்தில் காணப்படுகிறது. இயேசுவை அன்றி வேற யாரிடத்திலும் எனக்கு புகலிடம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய காரியம் அது. எனக்கு ஒரு பிரச்சனையா, நான் ஜெபிக்கிறேனா, இயேசுவை தவிர வேற யாரும் எனக்கு பதில் சொல்ல முடியாது. என் உடல் ஆரோக்கியம் வர வேண்டுமா, இயேசுவை தவிர வேற யாராலும் எனக்கு கொடுக்க முடியாது. கூட வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியர் சொல்றார், யாரிடத்திலும் நாம் செல்லக்கூடாது. நாம் இயேசுனுடைய பிள்ளைகள், நாம தேவனுடைய பிள்ளைகள். மனுஷன் போய் எது செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த மனுஷன் தான் நமக்கு காரியம் செய்ய வேண்டியமானாலும் அவனிடத்தில் நம்ம எது செய்ய வேண்டியதில்லை, கேட்கக்கூடாது. அவனிடத்துல நாம போய் கேட்கும் பொழுது அவனை நம்மளை உதாசீனப்படுத்ததான் செய்வான். அது ரெண்டு பேரும் செங்கோட்டைக்கு ஒரு விஷயமா போயிடும். அந்த ஆபீஸுக்கு போன உடனே அவர்களால் செய்ய முடியும், ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, பார்த்துக்கிறோம் சார், உங்களுக்கு வந்து நீங்க வேணா போங்க அப்படின்னா. உடனே அவர் சொன்ன காரியம், மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொன்னது மாதிரி கூட உடனே திருப்பி சார் ஆண்டவர்களை கேட்கணும், ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ளும். அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது நமக்கு காரியங்கள் வாய்ப்பும் கண்டிப்பாக நடக்கும். மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை பல தடவை என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன காரியம் அப்படியே மறுபடியுமாக எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறேன். மனிதனால எதுவும் நமக்கு என்ன செய்ய முடியாது, செய்துவிட முடியாது, நல்லதோ கெட்டதோ. அவை அனைத்தும் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது யார் நம்ம உதாசீனப்படுத்துறோம் அவங்களே தேடி வந்து நமக்கு என்ன செய்வாங்க, அந்த காரியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார் என்று நம்பார். அதைத்தான் இந்த கானானிய ஸ்திரீயின் இடத்துல பார்க்கிறோம். அவருக்கு எப்படி விசுவாசம் பிறந்தது, யாருமே என்னுடைய மகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, இயேசு தவிர. அதனாலதான் ஆண்டவர் இந்த வழியாக, இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார், நான் போய் அவரை பார்ப்பேன் சொல்லி அவனுக்கிறார். அங்க வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனம் கூட என்ன சொல்கிறது பார்க்கிறோம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு திருசீதோன் பட்டங்களின் திசைகளுக்கு போனார். அப்படி போற வழியில தான் அந்த கானானிய ஸ்திரீ இருக்கிறார். ஆண்டவர் நம் தாவீதின் குமாரனே என பிறந்தோம். எத்தனையோ பேர்ல அவர் என்ன செய்தார், அலைந்து தெரிந்து சோர்வுடைக்கும் என்று நினைத்து போனார். ஆனா ஒரு பக்கமும் சுகம் எங்க இருக்கு, இயேசு நினைத்து அப்படிங்கிறதை முழுவதுமாக அவர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், நாம் அலைந்து திருடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரத்தில் வந்து நம்ம ஜெபம் செய்கிறோம், நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலையா உடனே விட்டுட்டு என்ன செஞ்சிடறோம், வேற இடத்துக்கு போயிடும். நிறைய பேர் அப்படித்தான் செய்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் வந்து நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபங்களுக்கு கேட்கப்படலையா உடனே வேறு சபைகள்ல இருக்க ஜெபிக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு ஜெபிக்கிறோம். இல்லைன்னா வேறு சபைகளுக்கு போய் நம்ம என்ன செய்யறோம், எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறோம். அவர்களை பற்றி நம்ம முழுவதுமாக என்ன செய்கிறோம், தெரிந்தவர்களாகத்தான் காணப்படுகிறோம். அவரிடத்துல சத்தியம் இல்லை என்பதை நமக்கு அவரை லேச சொல்லிடுவாங்க. நம்ம இடத்துல நீங்க எல்லாம் செய்யுங்க, கோயிலால மட்டும்தான் முடிச்சுட்டு மற்றவங்க ஒன்றும் உங்கள்கிட்ட இல்லை அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. ஓய்வு நாள் ஒரு காரியம்,
ஒரு காரணம் நமக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாள் அது. அந்த நாளை நம்ம பிடித்திருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஓய்நாள் மற்றதெல்லாம் அவங்க இல்லை அப்படின்னு. அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களிடத்துல என்ன செய்யல, வாய்க்காலங்கள் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அதைத்தான் பார்க்க முடியும். நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து அவரிடத்துல என்ன செய்யணும், வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு அங்கங்க என்ன செய்யக்கூடாது, ஓடி அலைந்து தெரியக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு சமயம் அவருக்கு சுதந்திரமாக போய்விட்டு ஆலயத்தில் ஜெபிச்ச உடனே பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. வேறு இடங்களுக்கு போக ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தரா சொல்கிறத கேட்டு நீங்க அந்த கோயிலில் போய் கொஞ்சம் திருநாரம் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த போனவனே கேட்டார். உடனே கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கு போங்களேன். மதுரைக்கு தெற்க அவர் போகாத சாமியார்கள் இல்லை, மந்திரவாதிகள் இல்லை. எல்லா இடங்களுக்கும் போய் அவங்களுக்கு எங்க சுகம் கிடைக்கல. கடைசியாக வந்து நிற்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்ட பின்போ என்ன செய்யணும், அலைந்து திரிகிறவர்களாக நம்ம காணப்படுகிறதை பார்க்கணும். எப்படி நம்முடைய விசுவாசம் தெரியும், எப்படி நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளைகள், இந்த கானானியத்தின் இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர எனக்கு சில வேற எங்கும் சுகம் கிடைக்காது அப்படின்னு அவர் பாதத்தருகே அங்கு நிற்கிறதை பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பெரிய விசுவாசம், பெரிய ஒரு பிரச்சனைகள் வருகிறது. அது எங்கு தீர்க்கிறது, தீர்வு எங்கு இருக்கிறது என்று சரியாக நாம் தீர்க்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதை சரியாக அந்த காணாமை தெரிவித்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்து தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது என்பதை அவர் உணர்ந்தவராக காணப்படுகிறதை பார்க்க. இரண்டாவது பார்க்கும்போது ஒரு பெரிய விசுவாசம் பெரிய நபர்களிடத்திலிருந்து வருகிறது. நம்மையும் ஒரு பெரிய நபர்களாக மாற்றிக்கிறதை பார்க்க. உதாரணத்துக்கு ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால், நம்ம விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டவராக காணும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 3வது வசனம் 4வது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பார்க்கிறோம், ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுவது நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? பிள்ளைங்கள் இல்ல, நீங்க சத்தமா வர மாட்டேங்க. ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அது அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அவைகளை காட்டிலும் என்னுடைய ஜனங்கள் பெருத்திருப்பார். கடலின் மனநத்தினாக விலகி இருப்பார். ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளே இல்லையே. ஆண்டவர் உன்னுடைய ஜாதி இவ்வளவு பெருத்த ஜாதியாக ஜனம் பெருத்தவனாக நீ காணப்படுவார் என்கிறார்கள். எப்படி நடக்கும் கேள்வி கேட்டானா? இல்லை, அவன் விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு வயசு அப்போ 99 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது யாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால சார் அப்படி திடகாத்திரமாக இருக்கிறது பார்க்கணும். நம்மிடத்திலே காணப்படாது.
உனக்கு அது தேவதூதன் வந்திருக்கும்போது அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குமாரன் சாராள் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த அதிகாரம்? 18வது அதிகாரம் 12வது வசனம். அது அவன் பாருங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து அப்போது சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சாராள் என்ன செய்யறா? பூங்கோரத்துல நின்று என்ன செய்யறா? சிரிக்கிறா, நகைத்தா. நான் சரீரம் செத்தவள், என்னிடத்திலிருந்து இன்னொரு குமாரன் பிறப்பான், அவளையே நகைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. கடைசியில பார்க்கும்போது 22வது அதிகாரம் 8வது வசனம் பார்க்கும்போது அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அங்க பார்க்கிறோம், ஈசாக்கு என்ன செய்யறார்? பலியிட சொல்லிட்டார். அவனிடத்துல சந்தேகம் காணப்பட்டதான். ஐயோ 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஒரே ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார், அப்படின்னு பலி கேட்கிறாரு. எட்டமும் அவனிடத்துல சந்தேகம். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அதான் அவன் சொன்ன பதில். அவனுடைய மனதிலே ஓடியதோ அதுதான். நீ ஜனம் பெருத்தவனாக காணப்படுவாய், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டாரு. அது நடக்கும். அவன் நன்றாக ஆண்டவர் நினைக்கிறார், நம்மை சோதிப்பதற்காகவே ஈசாக்கை பலியிட சொல்கிறார் என்பதை அவன் தெரிந்தது. அதான் எதுவுமே சொல்லாமல், எந்த கேள்வியுமே கேட்காமல் துணிந்தவனாக அங்கே கொண்டு போய் என்ன செய்யறான்? பலியிட போறான். அதற்குண்டான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். முழுவதுமாக தன்னை ஆண்டவருடைய கருத்திலே ஒப்புக்கொடுத்தவராக காணப்பட்டான். இந்த கானானியத்திலே போல இயேசு தவிர என்னுடைய குழந்தைக்கு ஒரு தீர்வு இல்லை. அவர் மட்டுமே இந்த பிசாசை விரட்ட முடியும். அவர் மட்டுமே என் மகள் படுகிற பாட்டுக்கு தீர்வு கொடுக்க முடியும். என் மகளால் நான் படுகிற கஷ்டத்துக்கு தீர்வு இயேசு ஒருவர் தான் அப்படிங்கிறதை அவள் முழுவதுமாக விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசம் பெரிதாக காணப்படுகிறதை பார்க்க தேவனுடைய பிள்ளைகள் பெரிய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்துல காணப்படுகிறது. அவர் தவிர வேற யாராலையும் எனக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. இன்னும் பார்க்க போனால் 23வது வசனம், அந்த 8 பேரை அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து இருக்கிறார், தாவீதின் குமாரன் எனக்கு இறந்து என்று சொன்னார். ஆண்டவர் செய்யல, ஒரு வார்த்தையும் அவர் அமைதியாக போற பேசான்னு. இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் ஐயா எனக்கு கஷ்டம் ஒரு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அவர் முகத்தை திருப்பி போயிட்டாருன்னா என்ன செய்வோம்? கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம்? நாம அப்படியே திரும்பிடுவோம். ஒரு சிலர் அவன் கொடுக்க மாட்டேங்காரன்னு அவனை 2 வரைக்கும் வச்சு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பேசி பார்த்து நம்ம போயிடுவோம். அந்த பிள்ளைகள் இங்கே பார்க்கிறோம், அவளுக்கு ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்லல. அப்படி இருந்தும் அவள் பின்தொடர்ந்தாள். எப்படியாச்சு? வேற யாரும் கிடையாது, இந்த தீர்வு வேற யாரும் கிடையாது. பின்தொடர்ந்தாள். சீசர்கள் இப்ப நம்ம பின்தொடர்ந்து வருகிறான், இவளை நினைச்சுங்க, அவள் கேட்டிருக்கிறதை கொடுத்து செய்யுங்க, அனுப்பிவிடுங்க. அதுக்கப்புறமும் ஆண்டவன் செய்யல. ஒரு தேசம் அந்த பின்தொடர்ந்து கூப்பிடுகிறதை ஆங்கில வேதாமத்தில் சார் அவள் அழுகிறாள் என்று சொல்லப்படுகிறதை பார்த்தோம். ஆண்டவரே, அவள் அழுது கொண்டே நம்மை பின்தொடர்கிறாள், அவளுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. அதற்கப்புறமும் ஆண்டவன் செய்யல.
அவளுக்கு அங்கே என்ன செய்யல. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜபங்களுக்கும் பதில் கிடைக்கலையா? இந்த மனம் அடைந்தவர்களாக திரும்பி சென்றார். இந்த கதையிலிருந்து நம்ம படிக்கிற ஒரு காரியம் அதுதான். எத்தனை முறை அவளை ஆண்டவர் உதாசீனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எத்தனை முறை அவளை அலட்சியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு பதிலுமே சொல்லல. அதே போல நம்முடைய ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கலையா? நம்ம திரும்பி ஓடுகிறவர்களாக காணப்படக்கூடாது. திரும்பி வேதங்களுக்கு செல்கிறவர்களாக சென்றாது காணப்படக்கூடாது. ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்துக்கு பதில் தாமதிக்கிறார்? பாருங்க, அவளை சோதிக்கிறதை பார்க்கிறோம். அவளுடைய பொறுமையை சோதிக்கிறத பார்க்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு அவ நம்ம பின்தொடர்ந்து வருகிறான், அவளுடைய விசுவாசத்தில் எவ்வளவு தூரத்துக்கு உறுதியாக இருக்கிறான் என்பதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளத்தக்கதாக செய்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஒரு பதிலும் நம்முடைய ஜபத்துக்கு கேட்கலையா? நம்ம என்ன செய்வோம்? உடனே ஆலயத்தில் சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணி எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. அதான் இங்கே பார்க்கணும். சீசர்கள் எல்லாரும் அவள் அழுது கொண்டு நம்மை கூப்பிடுகிறாள், அவளுக்கு பதில் செய்யும் அப்படிங்கிற காரியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தாலும் அங்கே பதில் கிடைக்காம நின்றுருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறார்? அழுது ஜெபிக்கிறார், அழுது விண்ணப்பிக்கிறார். எனக்கு இறங்கும். நம்மளும் என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம், மற்றவர்களை சொல்லி நமக்காக ஜெபிக்க சொல்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம்? அழுது ஜெபிக்கிறோம். அப்பவும் நமக்கு பதில் கிடைக்கல. மனம் அழிந்து போறோம். மனம் உடைந்தவர்களாக திரும்பி போயிடக்கூடாது. அதைத்தான் நம்ம இதிலிருந்து பார்க்கிறோம். அவள் பின்தொடர்ந்தே சென்றாள் என்று பார்க்கிறோம். நாம் ஒன்று மட்டும் தெளிவாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக ஒரு நல்ல பதிலை கொடுப்பதற்காக தாமதிக்கிறார் என்று நினைக்கிறேன். அவருடைய ஆலயத்துக்கு ஒரு சமயம் ஒரு அம்மா அவர்கள் வந்தார். அவருக்கு கேன்சர். எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க, அவர்களும் ஜெபித்தார்கள். நாம எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். கொஞ்ச நாள் ஆனது. அவர்கள் என்ன செய்யல, இங்கே எனக்கு சோகம் கிடைக்கலாம் சொல்லி மறுபடியும் பணம் அளித்தவர்களாக திரும்பி சொல்லிட்டாங்க. சோர்ந்து போனவர்களாக தங்கள் நாம் கேட்கிற காரியம் நமக்கு நிறைவேறல் என்று நினைக்கிறார். சோர்ந்து போய் திரும்பி போய் பார்க்கிறோம். அப்படி நாம் சோர்ந்து விடாதபடிக்கு இந்த காரியங்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இவள் எத்தனை முறை கேட்கிறார் என்று பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். ஆண்டவர் கொடுக்கிற பதில பாருங்க. இப்படி ஒரு பதில நான் உனக்காக வரல, நான் செய்யல, உனக்காக வரல. அந்த பெண்ணுடைய இடத்துல சொல்கிற காரியத்தை பாருங்க, சோதிக்கிறத பாருங்க. மேலும் ஒரு சோதனை. இவள் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பின்தொடர்கிறாள் என்று அமைதியாக இருந்தாரு, எதுவுமே சொல்லல. இப்ப என்ன செய்யறாரு? நான் உனக்காக வரல, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காக அனுப்பப்பட்டேன் என்று அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி இருந்தும் அந்த பெண்மணி என்ன செய்யலாம்? விடல, பின்தொடர்ந்து செல்கிறது. பார்க்க அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று பார்க்க. மறுபடியும் என்ன செய்தார்? மறுபடியும் வந்து அவள் பணிந்து கொள்கிறதை பார்க்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, நீரை தவிர வேற யாரும் இல்லை, நீரே எனக்கு எல்லாம். பொறுமையோடு ஆண்டவரை பின்தொடர்ந்து 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 அவள் வந்து கொண்டே இருக்கிறார். இடையில அப்படியே வந்து விட்டுட்டு போகல. ஆண்டெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு பெரிய விசுவாசத்தின் அடையாளம் அதுதான். என்ன சோதனை வந்தாலும் சரி, ஆண்டவரை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற இருக்க பற்றி கொடு. பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு தருவார். அவன் என்ன செஞ்சா?
எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆண்டவரே எனக்கு கதின்னு சொல்லி வந்து சேர்ந்தான், எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்டா அவன் பற்றி கொடுக்கிறான். என்ன இதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது, இயேசு கிறிஸ்து தவிர எனக்கு வேற வழி கிடையாது, நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவள் குடித்துக் கொண்டவளாக தன்னை தாழ்த்தி அவள் கெஞ்சுகிறதை பார்த்தார். ஆண்டவரே எனக்கு தேர்தல் பிள்ளைகள் நம்ம ஒரு தடவை தெரிவிக்கிறோம், 2 தடவை தெரிவிக்கிறோம், பல முறை தெரிவிக்கிறோம், வருஷக்கணக்காக தெரிவிக்கிறோம், என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல, நிச்சயமாக கவலைப்படாது. ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யலாம், பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். மனம் மடிந்து போனவர்களாக என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது என்று பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, அவரிடத்துல நான் சொன்னேன், அவர்களும் நினைக்கிறார் தன்னுடைய வீட்டில் அவருடைய கணவனாரின் சுகம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்ம நினைக்கிறோம் மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் செய்யறாங்க, இந்த ஆலயத்து மேல விசுவாசம் இருக்கிறாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க, எனக்காக ஜெபித்துக் கொடுங்க, எனக்கு சுகம் பெற்றோட நாங்கள் ஆலயத்துக்கு வரோம், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி எத்தனை சாட்சி இங்க வந்து சொல்றதை பார்க்கிறோம். அவர்கள் நம்புகிறார்கள், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனா நம்மிடத்துல என்ன செய்யற சொய்வு காணப்படுகிறது, கேட்ட உடனே கிடைக்கணும், இல்லைன்னா என்ன செஞ்சிடும், பொறுமையை நாம் இழக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த காணாமல் என்ன செய்யற பொறுமை இழக்க. நான் சொன்னேன், அந்த அம்மா உங்களுடைய கணவனை நினைச்சீங்க ஆலயத்தை கூப்பிடுவாங்க, அவர்கள் வர முடியாதுன்னு என்ன செய்ய, எப்படி கஷ்டப்பட்டனாலும் என்ன செய்யுங்க, அவர்களை கொண்டு வந்து ஆலயத்தில் சேருங்க, ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர்களுடைய கணவரை பார்க்கலாம், நிச்சயமாக அவருடைய குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லையா, நான் மன சோர்ந்து போயிட்டேன், இன்னும் குணம் கிடைக்கும் சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் மனசு விட்டுட்டேன், ஆண்டவர் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படி நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய ஜெபத்திலே பின்வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே நாம் அவரே கதின்னு சொல்லி நாம் போய் சேரும்பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு மனம் இறங்குகிறவராக காணப்படுகிறார். நாம் என்ன செய்யக்கூடாது, பின் வாங்கி போகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது என்று பார்க்கிறோம். 24வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அனுப்பப்பட்டேனே மற்றபடி அல்ல என்றார். அவர் இருக்கிறார், முதல்ல பேசல, எந்த ஒரு பதிலும் அவனுக்கு சொல்லல, 2வது நான் உனக்காக என்ன செய்யல, வரல அப்படின்னு சொன்னா போதும். அந்த பெண்மணி செய்யல, மனம் தளராமல் பொறுமையோடு அவரை பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவளை பாதத்து வரைக்கும் அதை செய்யலாம், தன்னை தாழ்த்து. அவள் என்ன சொல்லிருப்பான், என்னுடைய வேண்டுதல் செய்யல, இன்னும் ஆண்டவர்களுடைய மனசை பயிர் செய்யக்கூடாது, நான் இன்னும் என்னை தாழ்த்துவேன், தாய் மட்டும் என்னை தாழ்த்துவேன், ஆண்டவரத்தில் நான் செய்வேன், அவன் எனக்கு கொடுப்பார் என்று மறுபடியும் அதுக்கு அடுத்து நடக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. அடுத்த வருஷம் அதற்கு அவள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவருடைய வாயிலுக்கு வார்த்தையிலிருந்து எப்படி அவள் என்ன செய்ய மாட்டான், எதிர்பார்த்திருக்க மாட்டான். இதே ஒரு அவமானப்படுத்துகிற செயல். அங்க பிள்ளைக்கு கொடுக்காத உனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நான் வந்தது யாருக்காக, இஸ்ரவேலருக்காக, நீ ஒரு கானானிய ஸ்திரீ, நீ வந்து என்ன செய்யற கேட்கிற, உனக்கு கொடுக்கிறது நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு. அங்கே அவளை மறுபடியும் என்ன செய்யறது, அவளுடைய பொறுமையை சோதிக்கிறதை பாரு. அதுக்கப்புறமும் என்ன செய்யல,
அந்த பெண்மணி என்ன செய்யலாம், நம்மெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு விடுவோமா? ஒருத்தர் இருக்கிறது நம்மகிட்ட கேட்கலாம், இல்லை நம்ம போய் ஒருத்தர் கேட்கறோம், ஒருத்தா ரெண்டாட்ட கேட்போம், மூணாவது விஷயம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்கிட்ட வந்து நான் கேட்டப்பாரு அப்படின்ட்டு என்ன செய்யறோம்? அப்படியே நம்ம திரும்பி அந்த காரியத்தை விட்டு விட்டு சென்றதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண்மணி என்ன செய்யல, அவள் முதல்ல பிடித்தது இந்த இயேசுவை தவிர, இந்த இயேசுவை தவிர என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கொடுக்கிறது யாராலையும் முடியாது. இந்த காரியத்தையும் இந்த தருணத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறார்? அப்ப அவருடைய உயிருக்கு என்ன செஞ்சிருக்காரு? வந்திருக்கிறார். திருச்சிதோன் அருகே என்ன செய்யறார்? அப்பதான் வந்திருக்கிறாரு. இந்த தருணத்தை விட்டால் வேற தருணம் என்ன கிடைக்காது. இவரை பிடிச்சுக்கிறது சுகம் பட்டி கொள்கிறார். அவளை அவமானப்படுத்தின போதிலும் அவன் செய்யல, விட்டுட்டு செல்லவில்லை. மறுபடியும் அவன் வேண்டிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அவள் எந்த மட்டும் தாழ்கிறான். அடுத்த வருஷம் தாசி அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். நாய்க்குட்டிகள் தன்னுடைய எஜமானின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் ஒரு பிளேட்ல இருந்து கீழே தரையில விழுதலை பொறுக்கிறதுக்காக எனக்கு என்ன செய்கிறார்? அந்த காரியமாச்சு எனக்கு என்ன செய்யட்டும் கிடையாது. தன்னை நாய் என்று என்ன செய்கிறார்? கீழே தரை மட்டும் அவள் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். தாழ்த்தி மன்றாடி ஆண்டவர்கள் என்ன செய்கிறார்? வலைபாஸ்கர் ஒரு அருமையான கதை சொல்வார். நம்முடைய வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்யக்கூடாது? தள்ளி போகக்கூடாது. கேட்கிறதுல உறுதியாக நம்ம செய்யணும். நீ தந்தாலும் சரி, தராட்டாலும் சரி. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீங்க நிறுத்தின சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவர் எனக்கு இந்த தருணத்தில் சுகம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? பிரிந்து செல்ல மாட்டேன். அவரிடத்துல தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன். இந்த ஜெபத்துல நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன். அப்படிங்கிற உறுதி இந்த கானானிய ஸ்திரீ போல நமக்கு என்ன செய்யணும்? காணப்படும். ஒரு ஆட்டுக்குட்டி, அழகான ஆட்டுக்குட்டி இருக்கும். அந்த மேய்ப்பன் என்ன செய்யறான்? அதுக்கு ஒரு அழகான களத்துல ஒரு மணியை கட்டி விட்டான். இது சுற்றியான ஆட்டுக்குட்டி, எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு மணியை கட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மணியை கட்டி விட்டாங்க. அது மேயும் பொழுது நல்லா சத்தங்களை சொல்லி 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 ஆட்டு மந்தையை வந்து தூரமாக செலுத்தான். அதை ஒரு நரி பார்த்து, இது நல்ல தரணும், இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம என்ன செஞ்சிடலாம், பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து இந்த ஆட்டுக்குட்டி கேட்டுச்சான். கடைசியாக நீ எப்படி என்னை சாப்பிட போற? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு ஆட்டம் போட்டுக்கிறேன், ஒரு டான்ஸு ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே நீ சாக போகிறோம் தானே, அதனால என்ன செய்ய, நல்லா ஒரு ஆட்டம் ஆடிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யலாம்? அதனுடைய கழுத்தில் இருக்கிற மணி, அதனுடைய சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு அதிகமாக கேட்குமோ அவ்வளவு தூரத்துக்கு கேட்கணும்னு சொல்லி என்ன செஞ்சான்? ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப சத்தமாக என்ன செஞ்சான்? ஆடிச்சான். அதனுடைய நிலைமை என்ன? கொஞ்ச நேரத்துல அதுக்கு சாப்பாடு ஆக போகுது, நரிக்கு உணவாக ஆக போகிறது. ஆனால் என்ன செஞ்சான்? ரொம்ப சத்தமாக ஆடிச்சான். அது சத்தமாக ஆடின பொழுது இந்த மணியினுடைய சத்தம் அந்த மேய்ப்பனுக்கு கேட்டுச்சான். ஆகா, நம்ம கட்டி விட்ட ஆடு பக்கத்துல இல்லை, எங்கேயோ தூரத்துல ஒரு கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லி அவன் ஓடி வந்தவனாக அந்த ஆட்டை காப்பாற்று. நம்ம கூட ஒரு பாட்டு பாடுறோம், அன்புக்கு ஒரு அதிகமா ஆராதிப்பு இன்னும் ஆர்வமா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு தாமதமாகிறோமோ அதை பொருட்படுத்தாது. இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா என்னுடைய சத்தத்தை உயர்த்தி கொண்டே போகிறவனாக என்ன செய்யணும்? காணப்படணும். என்னுடைய ஜெபத்துல விசுவாசம் கூடிக்கொண்டே போகணும். உண்மை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது ஆண்டவரே.
எப்படி அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டியின் சத்தத்தை கேட்டு ஓடி வந்தானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கும் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ஜெபத்தை விடக்கூடாது. அதைத்தான் நீங்க பார்க்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார், முதல்ல பதில் சொல்லல, சீசர்கள் எல்லாம் சொன்னாங்க இவன் அழுது கொண்டே வருகிறான், இவளை அனுப்பிவிடும். அப்பவும் சொல்லல. மறுபடியும் எனக்கு இறங்க வேண்டும் என்று கேட்கிறார். மறுபடியும் பதில். அப்ப என்ன செய்யறார், நான் உனக்காக வரல, நான் இஸ்ரவேலுக்காக வந்தேன் என்று சொல்கிறார். அப்பவும் என்ன செய்யல, அவர்கள் ஆண்டவரே எனக்கு இறங்க. மறுபடியும் என்ன செய்யறார், பிள்ளைகளுடைய நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கடிந்து விடுகிறதை பார்க்க. அப்படி இருந்து என்ன செய்யறார், அவன் விடல, பற்றி கொண்டான். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு தருவான். அவன் ஜெயம் பெற்றான். 28வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியமானாள். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம், எவ்வளவு ஜெபங்களுக்கு அப்புறம் அவளுக்கு அங்கே பதில் கிடைக்கிறத பார்க்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளை அது மட்டும் ஆண்டவன் நம்மை சோதிக்கிறார் என்றுதான் பார்க்கணும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, தளர்ந்து போயிடக்கூடாது. நம்முடைய ஜெபம் தாமதப்படுகிறதா, விட்டுட்டு ஓடி போகிறவர்களாக காணப்படக்கூடாது. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, எப்படியாச்சும் வேணும். இயேசுவே நீரே கதி, எனக்கு வேற யாரும் கிடையாது, உண்மை அன்றி வேற எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபத்தின் ஆர்வத்தை கூட்டணும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா நாம் கற்றுக்கொள்கிற பாடம் இந்த கானானிய ஸ்திரீனிடத்தில் இந்த ஆண்டின் கடைசியில் தேவனுடைய பிள்ளைகளை ஜெபத்துல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது. ஜெபம் என்னது, ஆண்டவரிடத்துல பேசுறது. ஜெபம் என்னது, ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிற ஒரே வழி. அந்த ஒரு வழியும் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா ஆண்டவரிடத்துல நம்ம பேச முடியாமல், ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை சொல்ல முடியாமல் இருக்குது. அந்த ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இன்னும் அதிக அதிகமா நம்ம செய்யணும். ஜெபித்து ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள பார்க்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் ஆண்டவர் என்னைக்காவது என்ன செய்வார், எனக்கு இறங்குவார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம செய்யணும். முடித்துக் கொள்கிறேன். கடைசி வசனம் 29. அவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணுக்கு அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய மகள் சுகம் பெற்றார். சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறார், அந்த இடம் விட்டு தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபத்திலே உறுதியாக தரித்துக் கொண்டிருக்கிற பொழுது நமக்கு பதில் கொடுத்துட்டு தான் ஆண்டவர் செய்யப்படுறார், அடுத்த வேலையை செய்யப்படுறார். அதை நம்புவோம். இந்த ஆண்டின் கடைசியில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் அதுதான். என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டு தான் மறுவேலையை செய்ய போறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபத்திலே உறுதியாக தரித்துக் கொண்ட பிள்ளைகளாக காணப்படுறார். யாக்கோபை பார்க்கிறோம். அதை செய்யறாங்க, நாம் முழுவதும் ஜெபிக்கிறோம், நாம் முழுவதும் போராடுகிறோம். அந்த தேவதூதன் பிடித்து நிற்கிறான், போராடுகிறோம். கடைசியாக நிற்கிறான், எனக்கு நேரம் என்னை விடு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, என்ன செய்யல விடல. என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை போல விடு, பிடிச்சுக்கிட்டான், விடல. ஆண்டவரை யாக்கோபை ஆசீர்வதிப்பார். ஆசிரியர்களுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சா விட்டான். ஆண்டவர் கோயில்களை பார்த்தார், அங்கே தேவர்கள் கோயில்களை பார்த்தார். அந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த பெண்மணிக்குடைய ஜெபத்துக்கு ஆண்டவரை பதில் கொடுத்துட்டு அவர்களுக்கு போனார்னு பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்திலே நாம் உறுதியாக கருத்திருப்போம். இந்த கானானிய ஸ்திரீ போல ஆண்டவர் என்னை சோதிப்பதற்காக ஜெபத்தை என்ன செய்கிறார், தள்ளி போடுகிறார். இந்த ஜெபத்துக்கு பதிலை தள்ளி போடுகிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இருந்தார், ஸ்திரீயே உன் விசுவாசம். நம்முடைய ஜெபத்தை பார்த்த ஆண்டவர் சொல்லத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
நல்ல செய்தி ஆண்டவராக ஆசீர்வதிப்பாங்க. 367வது பாடலும் இந்த